குருவியின் குளிர்காலம். நாம் பொறுங்கிற ஒரு காடு எப்போதுமே பசுமையாகவும் பறவைகள் சத்தத்தோடையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சமயம் அந்த காட்டுல கடுமையான பனிப்பொழிவு வந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் பனியாலேயே நிரம்பி இருந்துச்சு. அம்மா அம்மா, இந்த பனிக்காலம் எப்பமா முடியும்? எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. எனக்கு வெளியே போய் விளையாடணும் போல இருக்கு. பனிக்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் எப்பமா ஆரம்பமாகும்? சாரா, இப்போதாம்மா கோடை காலமே முடிஞ்சிருக்கு. கோடை காலத்துக்கு அப்புறம் பனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாட்டி பனிப்பொழிவு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. உனக்கு குளிரா இருந்தா ஜன்னலை மூடிக்கோ. குழந்தை சாராவும் ஜன்னலோட திரைய மூடிச்சு. மீனுக்குருவியோ சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனை நோக்கி போச்சு. சாராவும் தான் அம்மா பின்னாடியே போனா. அம்மா, நம்ம வீட்ல எதுக்காகம்மா இவ்ளோ உணவுகளை எடுத்து வச்சிருக்கீங்க? சாரா, அப்படி இல்லம்மா. கோடை காலத்துல நிறைய பழங்கள் கிடைக்கும் நமக்கு. குளிர்காலத்துல எல்லா மரங்களும் இலைகளை உதிர்த்திடுவாங்க. அந்த சமயத்துல நமக்கு பழங்களும் தானியங்களும் ரொம்ப கிடைக்காது. அதுக்காகத்தான் அம்மா குளிர்காலத்துக்கு முன்கூட்டியே நிறைய தானியங்களை சேமிச்சு வச்சிருக்கேன். இந்த குளிர்காலம் முடிகிறது வரை இந்த தானியங்களை எல்லாம் நாம சிக்கனமா தான் சாப்பிடணும். நீ வளர்ந்த அப்புறமும் இதே மாதிரி தான் பண்ணணும். அதுதான் நமக்கு நல்லது. சரிம்மா, நான் வளர்ந்த அப்புறம் இதே மாதிரியே நிறைய தானியங்களை சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி தான் சேமிச்சதுல சில தானியங்களை வெளியே எடுத்துச்சு. பிறகு மீனுவும் சாராவும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. அம்மா அம்மா, அப்பா எப்பமா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. மகனே ராஜு, அப்பா இப்ப வந்துடுவாங்க. அப்பா சாப்பாடு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப தூரம் போயிருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. அதே சமயத்துல சாப்பாடு தேட போன காலுக்காகத்துக்கு காட்டுல எங்கேயுமே உணவு கிடைக்கல. எவ்வளோ நேரம் அலைஞ்சு தெரிஞ்ச அப்புறமும் எனக்கு ஒரு பழங்கள் கூட கண்ணில் படலையே. எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கு. நான் இப்போ சாப்பிடுறதுக்கு எதை எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சது. ரொம்ப நேரம் உணவு தேடியும் காலுக்காகத்துக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கல. அந்த சமயத்துல அகத்தோட கண்கள் ஒரு மரத்தின் மேல விழுந்துச்சு. அந்த மரத்துல ஒரு சின்ன கூட்டுல ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு. ஆகா, நாம பழங்களுக்கு பதிலு இனி முட்டைய சாப்பிட வேண்டியதுதான். இந்த குளிர்காலத்துல நமக்கு எங்கேயும் பழங்களும் தானியங்களும் கிடைக்க போறதில்ல. யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த முட்டையை எடுத்துடணும் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மெதுவா அந்த மரத்தோட பக்கத்துல போச்சு. பக்கத்துல யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த முட்டையை எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அலு, இவ்வளோ நேரமா எங்க போயிருந்தீங்க? பாவம், நம்ம பையன் ராஜு பசியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ராணி, நான் என்ன பண்றது? காட்டுல எங்க பார்த்தாலும் பனியால தான் மூடி இருக்கு. பழங்களும் தானியங்கள் எதுவுமே கிடைக்கல. ஒரு பறவையோட கூட்டுல இருந்து முட்டைய திருடி கொண்டு வந்திருக்கேன். அப்பா அப்பா, நான் இதுவரை முட்டை சாப்பிட்டதே இல்லப்பா. முட்டையோட ருசி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? மகனே ராஜு, இந்த முட்டை குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஒரு நாள் சாப்பிட்டாலே தினமும் எனக்கு முட்டை தான் வேணும்னு கேட்ப. அப்படியாமா? அப்போ உடனே இந்த முட்டையை எனக்கு சாப்பிடுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே காலுவும் ராணியும் பாதி முட்டைய குடிச்சாங்க. ராஜு பாதி முட்டைய குடிச்சான். காலு, இந்த ஒரு முட்டையில என்னோட பசியே தீரல. ராணி, முட்டையை திருடி சாப்பிடுறது தவிர நமக்கு வேற வழி இல்ல. காட்டுல எங்கேயும் எதுவும் நமக்கு கிடைக்காது. நீ அந்த குருவிகளோட கவனத்தை திசை திருப்பினா அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் முட்டையை திருடிட்டு போயிடுவேன். அட காலு, இது நல்ல ஐடியாவா இருக்கே. வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்பவே போய் ஏதாச்சும் குருவியோட வீட்ல இருந்து முட்டைய திருடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு காகங்களும் முட்டைய திருடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. லூசி, நீ என்ன மன்னிச்சிடு. நிச்சயமா 2 நாட்களுக்குள்ள நான் உனக்கு மர வீட கட்டி தந்துடுறேன். தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்படாத. பனிக்காலம் இவ்வளோ சீக்கிரமா வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம வீட்ல முட்டை இருக்கு. இந்த பனிக்காலம் முழுவதும் நம்ம முட்டை பனில நனைஞ்சா அது நம்ம முட்டைக்கு தான் ஆபத்து. அது மட்டும் இல்ல, மர வீட்ல தான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும். சரி லூசி, கவலைப்படாத. நான் சொன்னபடியே உனக்கு 2-3 நாள்ல மர வீட கட்டி தந்துடுறேன். நான் உனக்காக ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பிளை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன சோட்டு கிளி தன்னோட மனைவிக்கு ஆப்பிள் பழத்தை சாப்பிட கொடுத்துச்சு. பசியா இருந்த லூசி கிளியும் அந்த ஆப்பிள் பழம் முழுவதுமா சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. நான் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் வாரது வரைக்கும் நம்ம முட்டையோட பக்கத்திலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
லூசி கிளி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி போச்சு. இத தூரமா இருந்த காலுவும் ராணியும் பார்த்தாங்க. காலு, இதுதான் சரியான நேரம். அந்த சோட்டு கிளியோட கவனத்தை திசை திருப்புங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் முட்டையை திருடிட்டு போயிடுறேன். காலுக்காகவும் தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேனே, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட முதுகு ரொம்ப வலிக்குது, யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் சோட்டு கிளி காலுக்காகத்துக்கு உதவி செய்யறதுக்காக கீழே இறங்கி வந்துச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் வேகமா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோட்டு, நம்ம காட்டுல ரொம்ப பனியா இருக்கா. இந்த பனிமூட்டத்துல எனக்கு கண்ணு சரியா தெரியல, அதான் மரக்கிளையில மோதி கீழே விழுந்துட்டேன். சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. லூசி கிளியோ தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுல முட்டை காணாம போயிருக்கிறத பார்த்த லூசி கிளி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. சோட்டு, நம்ம வீட்ல இருந்த முட்டை எங்க போச்சு? முட்டை எங்க சோட்டு? லூசி, என்ன நம்ப, முட்டை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ நேரம் நான் நம்ம முட்டையோட பக்கத்துல தான் இருந்தேன். போது நிறுத்துங்க. உங்கள மாதிரி பொறுப்பில்லாத கணவரை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. மர வீடு தான் கட்டி தர முடியல, இப்போ என் முட்டைய கூட உங்களால பாதுகாக்க முடியல. லூசி, என்ன நம்ப, முட்டை எப்படி மாயமா போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இனிமே நான் உங்ககிட்ட இருக்கவே மாட்டேன். நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொன்ன லூசி கிளி கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்பாவி சோட்டு கிளியோ என்ன நடந்ததுன்னே தெரியாம தான் முட்டைய பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அடக்கடவுளே, எப்படி என் முட்டை மாயமா மறைஞ்சு போச்சுன்னே தெரியலையே. என் மனைவியும் என்ன விட்டு போயிட்டா. லூசியோட வீட்டுல முட்டைய திருடின காகங்கள் அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தங்களோட வீட்டுல படுத்து ஓய்வெடுத்தாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் காகங்கள் காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளோட வீட்டுல இருந்து முட்டைய திருடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காடு முழுவதும் முட்டை திருடனை பத்தி தான் ஒரே பேச்சா இருந்துச்சு. என்னோட முட்டையையும் ஏதோ ஒரு திருடிட்டு போயிட்டான். லூசி, உன்னோட வீட்டுல மட்டும் இல்ல, என் வீட்லயும் முட்டை திருடு போயிருக்கு. அந்த திருட மட்டும் என் கையில கிடைச்சா அவனுக்கு சரியான உத காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, நானும் அந்த திருடனுக்கு நல்லா அடி கொடுப்பேன். என் வீட்டுல இருந்தும் முட்டைய திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மற்ற பறவைகளையும் நம்ப வச்சது. அதே சமயத்துல மீனு குருவியோட தங்கச்சி சோனு குருவி பக்கத்து காட்டுல இருந்து மீனுவை பாக்குறதுக்காக வந்துச்சு. சோனு, வா வா, எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். நீ எப்படி இருக்க? அக்கா, நான் நல்லா இருக்கேன். ஆனா என் வீடு உடைஞ்சு போச்சு. நான் அநேகமா இன்னைக்கு முட்டை இட்டுருவேன். இந்த சமயத்துல என்னால வீடு கட்ட முடியாது. அதான் கொஞ்ச நாட்கள் உன்னோட வீட்ல தங்கலான்னு வந்திருக்கேன். தாராளமா தங்கலாம் சோனு. என் வீட்ல உனக்கும் சாப்பிடுறதுக்கு தேவையான தானியங்கள் இருக்கு. அப்படியே சோனு குருவி மீனுவோட வீட்டுல தங்க ஆரம்பிச்சது. சோனு சொன்னபடியே அன்னைக்கு தான் வீட்டுல 2 முட்டைகளை இட்டுச்சு. அலு, உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீனோட தங்கச்சி மீனோட வீட்ல 2 முட்டைகளை இட்டிருக்கு. ஆனா நாம அதனோட வீட்ல இருந்து முட்டையை திருடுறது ரொம்ப கஷ்டம். ராணி, அப்படி சொல்ற? முட்டைய திருடுறது என்ன நமக்கு பெரிய விஷயமா? இது வரைக்கும் நம்மள யாருமே கண்டுபிடிக்கல. ராணி, ராத்திரி நேரம் எல்லா குருவிகளும் தூங்கிடும். அந்த சமயத்துல நாம மீனோட வீட்டுல இருந்து முட்டைய திருடிடலாம். ஆஹா, இது நல்ல யோசனையா இருக்கே. சரி காலு, அப்படியே செஞ்சிடலாம். மீனு அக்கா, நான் 2 முட்டைகளை தானே இட்டிருந்தேன். இப்போ எப்படி 4 முட்டைகள் ஆச்சு? சோனு, உனக்கு தெரியாது, இந்த காட்டுல முட்டை திருடர்கள் நிறைய இருக்காங்க. உன் முட்டைய யாரு திருடணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். உன்னோட முட்டைகளோட உன் முட்டைகள் மாதிரியே நான் கல்லையும் வச்சிருக்கேன். அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேதான் என் முட்டைகளை வச்சுட்டு நான் நிம்மதியா தூங்குவேன். ராத்திரி நேரம் ஆனதுமே எல்லா குருவிகளும் அவங்களோட வீட்டுல நிம்மதியா தூங்குனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தின காலுவும் ராணியும் மெதுவா மீனுவோட வீட்டுக்குள்ள வந்து முட்டைகளை எடுத்த காகங்கள் யார் கண்ணிலையும் படாம ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனாங்க. காலு, இந்த முட்டைகளை தூக்கிட்டு வரும்போது எவ்வளோ கனமா இருந்துச்சு. முட்டைகள் இவ்வளோ கனமா இருந்தா இது ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பவே இந்த முட்டைகளை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சது. அது முட்டை வடிவில் இருந்த கல்லு என்பதால ராணிக்காகத்தோட அழகு அந்த கல்லுல பட்டு உடைஞ்சிடுச்சு. ஐயோ, என்னோட வாய் போச்சே. காலு, எனக்கு ரொம்ப வலிக்குது என்னோட வாய். அந்த சமயத்துல
தூக்கத்துல இருந்து முழிச்ச மீனுக்குருவி வீட்டுல 2 முட்டைகள் காணாம போயிருக்கிறத பார்த்துச்சு. திருடர்கள் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச குருவி ரொம்ப வேகமா திருடர்களை தேடி பறந்து போச்சு. நண்பர்களே, எல்லாரும் வாங்க, முட்டை திருடனை கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மீனுவோட சத்தத்தை கேட்ட எல்லா பறவைகளும் காலு ராணி முன்னாடி வந்தாங்க. ஹே காலு, நீதான் என்னோட முட்டையை திருடினியா? அன்னைக்கு எவ்வளவு நல்லவன் போல பேசுன அப்படின்னு சொன்ன எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து காலுவையும் ராணியையும் ரொம்ப பலமா அடிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயமா ஒரு நாள் அகப்படுவான். பழங்கள். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட ஒரே பொண்ணு சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இறை தேட போன அந்த 2 குருவிகளுக்குமே ராத்திரி நேரம் ஆகிறது வரை எந்த உணவுமே கிடைக்கல. அந்த 2 குருவிகளும் சோகமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. இன்னும் நமக்கு ஒரு சின்ன பழங்கள் கூட கண்ணுக்கு படல. நம்ம வீட்டுல போய் இன்னைக்கு பசியாதான் தூங்கணும்னு நினைக்கிறேன். சாரா, நீ கவலைப்படாத. வீட்டுல உனக்காக அம்மா கொஞ்சம் காய்ந்த தானியங்களை எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போனதும் அந்த தானியங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த 2 பறவைகளும் அங்கிருந்து பறந்து தங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல யாரோ கத்துற சத்தம் அந்த 2 குருவிகளுக்கும் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா அம்மா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சாரா, எனக்கும் கேக்குது. வா, அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன 2 பறவைகளும் அந்த சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. ஒரு சிலந்தி வலையில ஒரு அழகான தேவதை மாட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த சிலந்தி வலைக்குள்ள மாட்டினீங்க? அழகான குருவி, நான் ஒரு தேவதை. நான் இந்த சிலந்தி வலையில் மாட்டி என்னுடைய மந்திரக்கோலை கீழே தவற விட்டு விட்டேன். என்னுடைய மந்திரக்கோல் மறுபடியும் எனக்கு கிடைத்தால் என்னுடைய சக்திகள் மறுபடியும் வந்துவிடும். கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா பறந்து போய் பக்கத்துல இருந்த மந்திரக்கோலை எடுத்து அந்த தேவதைக்கு கொடுத்துச்சு. குருவி, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. தேவதையே, நானும் அம்மாவும் இன்னைக்கு முழுக்க உணவு தேடணும். எங்களுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. எங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் தரீங்களா அப்படின்னு சாரா கேட்டதுமே தேவதை தன்னோட மந்திர சக்தியால ஒரு சின்ன மூட்டைய வரவழைச்சாங்க. குருவிகளே, இந்த மூட்டையில் 3 வாழை மரத்தின் விதைகள் உள்ளன. இந்த 3 வாழை மரமும் உங்களை என்றைக்குமே பசியாக இருக்க விடாது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிகப்பாக இருக்கும் வாழைப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. மீனுவும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அந்த 3 வாழை மரத்தின் விதைகளையும் மண்ணுல புதைச்சு வச்சாங்க. மீனுவும் சாராவும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த வாழை மரத்தோட விதையில இருந்து வாழை மரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாயந்தர நேரம் ஆகியும் அந்த விதையில இருந்து எந்த ஒரு மரமுமே வளரல. இதனால மீனுவும் சாராவும் ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா அம்மா, ஏமா அந்த விதையில இருந்து இன்னும் வாழை மரம் வரல? ஒருவேளை தேவதை நம்ம கிட்ட பொய் சொல்லிருப்பாங்களா? இல்ல சாரா, தேவதை என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா ஒரு நாள் அந்த விதையில இருந்து வாழை மரம் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுவும் சாராவும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. 2 குருவிகளும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த விதை விதைச்ச இடத்துக்கு ரொம்ப வேகமா பறந்து போனாங்க. அந்த இடத்துல 3 வாழை மரங்கள் வந்திருந்துச்சு. ஒரு வாழை மரத்தின் கனிகள் சிகப்பாகவும், ஒரு வாழை மரத்தின் கனிகள் மஞ்சளாகவும், மற்றொரு வாழை மரத்தின் கனிகள் பச்சையாகவும் இருந்துச்சு. அம்மா அம்மா, இங்க பாத்தீங்களா? வாழை மரத்துல நிறைய வாழைப்பழங்கள் இருக்கு. இத பார்த்ததுமே சாப்பிடணும் போலயே இருக்கு. நீ சரியா சொன்ன சாரா, எனக்கும் இந்த வாழைப்பழங்களை பார்த்ததுமே சாப்பிடணும் போலயே இருக்கு. வா, நம்ம 2 பேரும் இந்த வாழைப்பழத்தோட ருசியை பார்ப்போம் அப்படின்னு சொன்ன 2 குருவிகளும் அங்கிருந்த 3 வாழை மரத்தின் கனிகளையும் சாப்பிட்டாங்க.
அம்மா அம்மா, நாம நினைச்சதை விட இந்த வாழைப்பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமா சாரா, இயல்பான வாழைப்பழங்களை விட இந்த மரத்தோட பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கு. நீ இதுல இருந்து ஒரு கூடை வாழைப்பழத்தை எடுத்து உன்னோட ஆன்ட்டி மிட்டு கிளிக்கு கொண்டு கொடு. நேற்றுக்கே அவங்க காட்டுல எந்த பழங்களும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே குழந்தை சாராவும் கூடை நிறைய வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆன்ட்டி மிட்டு கிளியோட வீட்டை நோக்கி போச்சு. மிட்டு கிளியும் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டு தன்னோட பசிய போக்குச்சு. இப்படியே காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு மீனு குருவியோட வாழை தோட்டத்தை பத்தி தெரிஞ்சிச்சு. அவங்க மீனு கிட்ட வாழைப்பழங்களை வாங்குறதுக்காக வந்தாங்க. மீனு, இப்ப காடு முழுவதும் உன்னோட வாழை மரங்கள் பத்தி தான் பேச்சு. எனக்கும் கொஞ்சம் வாழைப்பழங்கள் கொடு. இதனோட ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா தரேன். ஆனா மஞ்சள் மற்றும் பச்சை வாழைப்பழங்களை தான் நான் உங்களுக்கு தருவேன். சிகப்பு வாழைப்பழங்களை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. சரி மீனு, அப்ப நீ அதையே தா அப்படின்னு சொன்ன குருவி ஒரு கூடை நிறைய மஞ்சள் நிறை வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த விஷயம் நதிக்கரையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த காலுவுக்கும் ராணிக்கும் தெரிய வந்துச்சு. காலு, நம்ம எப்படியாச்சும் அந்த வாழைப்பழங்கள் முழுக்க சாப்பிட்டாகணும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அமராணி, நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். வா, நம்ம இப்போவே அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் அந்த வாழை மரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மீனு மீனு, ஒரு முக்கியமான விஷயம். உன்னோட நெருங்கிய தோழி மிட்டு கிளி அதனோட வீட்டுல மயங்கி கிடக்குது. என்ன காலுவண்ணா சொல்றீங்க? உண்மையா? மகளே சாரா, நீ இந்த வாழை மரத்தை பார்த்துக்கோ, நான் போய் மிட்டு ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுவும் ராணியும் குழந்தை சாராவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஹே சாரா, இங்க இருந்து போ. இது எங்களோட வாழை தோட்டம். என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த வாழை மரங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம். என்னதான் இந்த வாழை மரங்கள் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் இந்த தோட்டம் எங்களோடது. ஓ, இப்பவே இங்க இருந்து போ அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே பயந்து போன குழந்தை சாரா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு காகங்களும் மரத்துல இருந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒளி மிட்டு, நீ நல்லா இருக்கியா? நீ உன் வீட்டுல மயங்கி கிடக்கிறதா காலுவும் ராணியும் என்கிட்ட சொன்னாங்களே. அப்படி எதுவும் இல்லையே மீனு, நான் நல்லா தான் இருக்கேன். காலுவும் ராணியும் என் வீட்டுக்கு வரவே இல்லையே. அவங்க உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை சாரா மிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, அந்த ரெண்டு காகங்களும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா. அது அவங்களோட தோட்டம்னு சொல்லி என்ன அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாங்க. ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அந்த திருட்டு காகங்களுக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வாழை மரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. என்ன மீனு, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? உன் தோழி மிட்டுவ பார்க்கலையா நீ? சாரா வந்து எல்லாம் சொன்னா. இது உங்களோட தோட்டமா? மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம என்னோட வாழை மரங்களை இங்க நட்டுட்டேன். இங்க என்னோட மரத்துல இருந்து எந்த வாழைப்பழங்களையும் சாப்பிடலாம். ஆனா சிகப்பு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். அதை மட்டும் நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே ராணிக்காகவும் ரொம்ப வேகமா போய் சிவப்பு வாழைப்பழங்கள் இருந்த மரத்துல உட்காந்துச்சு. ஹே மீனு, இந்த மரத்தோட பழங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. காகம் அந்த மரத்துல இருந்து நிறைய சிவப்பு வாழைப்பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சு. பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்ட காகங்கள் வேகமா அந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே உடம்பு சரியில்லாம போய் அவங்க அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா மீனுக்கு மட்டும்தான் தெரியும் சிவப்பு வாழைப்பழங்களை அதிகமா சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடும்னு. அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைத்ததா நினைச்சு மீனுவும் சாராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சங்களா, இதத்தான் நம்மளோட பெரியவங்க சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடுன்னு. அதாவது நாம கெட்டது நினைச்சா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் தேவிகா, தேவசேனா, சித்ரா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதீஸ்வரன், கோவர்த்தனி, கோகுலவல்லி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுடர்மணி, அர்ச்சனா, பிரியங்கா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரியா பாண்டி, மனோஜ், சூர்யா, மணி, தனலக்ஷ்மி
எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சானா, ஹாய் சானில், கவியாழினி, முகிலன், மித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஷவின் குமார், ஹாய் மனோஜ், ராஜதுரை, ரித்திகா, பிரீதா, பிரவீனா, ஆகாஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அக்ஷன். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.